தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். கனமழை காரணமாக தாம்பரம் இரும்புலியூர் சர்வீஸ் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்போம். மீரான், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வியாபாரிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை பிற்பகலில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரை ஒட்டி தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதன் பிறகு மேற்கு வடமேற்காக வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஆரஞ்சு அலர்ட், அதாவது கனமழைக்கு மிக கனமழைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை ரெட் அலர்ட் அதிக கனமழைக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் பகுதி முழுவதுமாகவே தற்போது கனமழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதன் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது இரும்புலூர் மேம்பாலம் அருகே அந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை சர்வீஸ் சாலையில் அந்த பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கும் காட்சிகள் தான் தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதிக கனமழையானது விட்டு பெய்து வருவதன் காரணமாக தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வியாபாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதிக கனமழை காரணமாக இந்த ஜிஎஸ்டி சாலை பகுதியில் சர்வீஸ் சாலையில் தற்போது மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த பகுதியில் இருக்கிற கடைகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். வியாபாரிகளும் கடும் அவதிக்கிடையே அந்த பகுதியில் வியாபாரம் செய்து வருகிறார்கள். மழைநீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வியாபாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.